மக்களே இனிமே நம்ம சேனல்ல வீடியோ வருமானே தெரியல. ஏன் தெரியுமா? இப்போ கொஞ்ச நாளா இந்த சின்ன பையன் எல்லாரையும் ஸ்கேம் பண்றான்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராம் கிரியேட்டரும் அதுக்கப்புறமா யூடியூபரும் சொல்லிட்டு அவங்களோட பேஜ்ல வந்து போஸ்ட் போட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணாவே இவனை பத்தி வீடியோ மட்டும் தான் ஃபுல்லாவே வருது. சரி, இவன் இவ்வளவு பெரிய ஆளா, இவன் அப்படி என்னதான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவனோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியுது கிட்டத்தட்ட 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து அடிக்க போறான். சரி, இந்த சின்ன வயசுல எப்படி இந்த 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிட்ட அடிச்சான்னு சொல்லிட்டு அவனோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மொத்தத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இவன் கண்டென்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, சப்ஸ்கிரைபர் ஒரு டாஸ்க் கொடுத்து இவன் வந்து அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. இப்போ கொஞ்ச நாளா இவன் கண்டென்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஃபுல்லா டிவிகேவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இவன் வீடியோ வந்து போட ஆரம்பிக்கிறான். ஸோ தளபதி மாநாட்டுக்கு போறது, தளபதி வீட்டுக்கு போறது, அது மட்டும் இல்லாம ஸோ மலேசியாவுக்கு போயிட்டு அவர் ஆடியோ லான்ச் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சான். ஆனா இவன் வந்து போகவே இல்லை, இங்க இருந்தே உருட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது இவன் இன்ஸ்டாகிராம்ல போட்ட 80% வீடியோ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அழுவுற மாதிரி போட்டிருப்பான். அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபர் டாஸ்க் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருப்பான். இவ்வளவு கம்ப்ளீட் பண்ணியும் எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கிடைக்கல, சப்போர்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அழுது இருப்பான். அது மட்டும் இல்லாம அழுவுற மாதிரி எல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணுவான். கரெக்டா தம்பி மூஞ்சி அப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ணாவே தெரியும். கரெக்டா 2 சொட்டு தண்ணியை வந்து கண்ணில் விட்டுருவான். கேமரா முன்னாடி வந்து ஃபேமிஸே இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்தில் அவனுக்கு சிரிப்பும் வரும். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி எப்படியாச்சும் வீடியோ முடிச்சு நம்மளுக்கு போஸ்ட் பண்ணி காட்டுருவான். இவங்கிட்ட இருந்து 2 விஷயத்த வாங்கினா போதும். ஒன்னு வந்து சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸை வந்து ஏமாத்தி இருப்பான். அதாவது 1000 ரூபாய் போட்டா 2000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் போட்டா 4000 ரூபாய் தரேன், 10000 ரூபாய் போட்டா 20000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் காசை வந்து ஏமாத்திட்டு இருக்கான். அந்த மாதிரி ஸ்கேம் ஆனவங்களுக்கு இவன் வந்து ரீஃபண்ட் பண்ணாவே போதும். ரெண்டாவது வந்து இவங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் அந்த சென்டிமெண்ட் பிஜிஎம் வந்து வாங்கிடணும்டா சாமி. இந்த சென்டிமெண்டான வீடியோ போட்டு தான் இவ்வளவு ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவனோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. இப்பயும் நிறைய பேர் உனக்கு பொறாம, அதனால தான் நீ இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க என்னதான் ப்ளேம் பண்ண பாப்பீங்க. சரி, நான் இப்போ சொல்ல போற விஷயம் எல்லா கண்டென்ட் கிரியேட்டருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாருமே சிம்பிளா புரியுமே நான் சொல்றேன். இப்போ வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு 20 வீடியோ போறேன்னா அந்த 20 வீடியோல கண்டிப்பா ஒரு வீடியோ மில்லியன் கணக்கா இல்ல லேக் கணக்கா கூட வியூஸ் போக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அந்த வீடியோ நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சுன்னா அடுத்த வீடியோ நான் அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணி போடுவேன். அதே மாதிரி தான் இவனும் அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்து, அதாவது ஃபீலிங்கா இல்ல எமோஷனலா ஒரு வீடியோ போட்டிருப்பான். அதே மாதிரி தான் இவனும் அந்த கான்செப்டை கையில் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது ஃபீலிங்கா இல்ல எமோஷனலா ஒரு வீடியோ போட்டிருப்பான். அந்த வீடியோ நல்லா ரீச் அண்ட் நல்லா ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ண அப்புறமா ஸோ அதே மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வீடியோவை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு 80% வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீலிங்ஸ் பிஜிஎம் போட்டே கவர் பண்ணியிருப்பான். அதுவும் அழுவுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வீடியோ போடுவான். அதெல்லாம் பார்க்க சொல்லி சரியான கடுப்பாயிடும். நான் சொன்னதுல ஏதாச்சும் தப்பா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் சொல்லிட்டு போயிடு.